அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் இந்த வீடியோ வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த இடத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த இடத்தை பற்றின வரலாற்றை நமது சேனல் வழியாக உங்களுக்கு சொல்றதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மாத்தூர் என்று சொல்லப்படுகிற இடத்தில் 1962ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பாலத்தினுடைய வேலை 1969ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலத்தை கட்டினது யாருன்னா, அப்போதைய முதல்வராக இருந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் தான். அந்த காலகட்டத்தில் தென் தமிழ்நாட்டில் வறட்சி அதிகமாக இருந்ததாகவும் அதன் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை வராமல் தடுக்கவும் வறட்சியை தீர்ப்பதற்காகவும் பரளியாற்று தண்ணீரை விவசாயத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய சூழலில் வேறு எந்த வழியாகவும் தண்ணீரை கொண்டு செல்ல வழி இல்லைன்னு சொல்லி பொதுப்பணித்துறை கைவிரிச்சிட்டாங்க. இந்த நிலையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த இடத்தை நேரடியாக சென்று பார்வையிட்டு இரு மலைகளுக்கும் இடையில் பாலத்தை கட்டலான்னு சொல்லி உத்தரவிட்டார். அன்றைய காலகட்டத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்ட இந்த பாலம் இன்றளவும் கம்பீரமா காட்சியளிக்குது. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய முயற்சியில் உருவானதே இந்த மாத்தூர் தொட்டி பாலமாகும். இதற்கான தண்ணீர் பேச்சிப்பாறை மற்றும் சிற்றாறு அணைகளிலிருந்து கோதையாறு கால்வாய் வழியாக கொண்டு வரப்படுகிறது. இந்த பாலத்திற்கு கீழே பரளியாறு அப்படிங்கிற ஒரு சிற்றாறும் பாய்கிறது. இந்த பாலத்தின் வழியாக தண்ணீரை கொண்டு போறதுக்காக மலைப்பாங்கான காடுகளாக இருந்த மாத்தூர் பகுதியில கனியான் பாறை அப்படிங்கிற மலையையும் கூட்டுவாயு பாறை என்ற மலையையும் இணைக்கும் வகையில இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இரண்டு மலைகளையும் இணைக்கும் இந்த பாலம் நீல வாக்குல 1204 அடியாகவும் தரை மட்டத்திலிருந்து உயரம் வரைக்கும் 103 அடி உயரத்திலும் கட்டப்பட்டிருக்குது. இந்த பாலத்தை தாங்கி நிற்க மொத்தம் 28 தூண் இருக்கு. ஒவ்வொரு தூணுடைய சுற்றளவும் 32 அடியாகும். தண்ணீர் செல்லும் பகுதிகள் 7 அடி அகலமும் 7 அடி உயரமும் கொண்ட தொட்டிகளாக கட்டப்பட்டிருக்குது. அணையிலிருந்து வரும் தண்ணீர் முதலில் மாத்தூர் பாலத்திற்கும் அதன் பிறகு செங்கோடி மற்றும் வடநாட்டு பாலங்கள் வழியாக தேங்காய்பட்டணம் கிராமத்திற்கும் செல்கிறது. மாத்தூர் தொட்டி பாலம் வழியாக கொண்டு செல்லப்படும் நீர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கல்குளம், விளவங்கோடு ஆகிய இரு வட்டங்களில் உள்ள ஊர்களின் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுகிறது. அருவிக்கரை ஊராட்சி மன்ற பகுதியில் உள்ள மாத்தூர் பகுதியில தான் இந்த தொட்டி பாலம் கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக கேரளாவில் உள்ள திருச்சூர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த இடத்த பத்தி நம்ம கேட்போம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். நீங்க திருச்சூர்ல இருந்து வந்து சொன்னீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை பத்தி? அடிப்படையா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. சேட்டா, நீங்கள் மலையாளத்திலும் சம்சாரிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு தமிழும் தெரியும், மலையாளம் தெரியும். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, வளர சந்தோஷம். வண்டர்ஃபுல். எல்லாரும் வாங்க, பார்க்கலாம். அடிபொலி. ஓகே, கேரளா போல இது இன்னொரு அற்புதமான ஒரு இடம் இல்லையா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த ஏரியாவும் ஒரே போல தான் இருக்கு. ஒரே போல தான் இருக்கு. ஓகே, உங்க பேரு? வினோத். வினோத். உங்க பேரு சார்? சாஜன். சாஜன். உங்க பேரு? டைசன். டைசன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்க சந்திச்சதுல. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இந்த மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு மேல ஜம்மனு போட்டு உட்காந்து ரசிக்கிற ஒரே ஆளு யாருன்னா விங்ஸ் ஆஃப் ஜோசப் சாம் தான்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஏன் சொல்லுங்க, தரையில இருந்து கிட்டத்தட்ட 100 அடிக்கும் மேல இருக்கிற இந்த பாலத்துக்கு மேல அவர் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு.
ஓகே. இப்போ நம்ம வந்து பாலத்துக்கு கிராஸ். ஆமாம், இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மலைகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம் தான் இது. நடுவில் தான் வந்து நிற்கிறோம் இப்போ நம்ம. குறிப்பாக வந்து இந்த பாலத்தை வந்து கெட்டுறதுக்கான நோக்கமே இந்த தண்ணி வந்து இந்த ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு கிராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இது. ஆல்ரெடி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, கீழே வந்து ஒரு ஆறு போகுது. ஹாய் சாம், எங்கே வந்திருக்கீங்க இன்னைக்கு? மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு வந்திருக்கீங்க. வாவ். எனக்கு ஒரு டவுட் இல்லையா, அந்த மலைக்கு லாஸ்ட்டுக்கு போனதால மலைக்கு நடுவில் நம்ம போகுமா? இல்லைங்க, அவ்வளோதான். அங்கே வந்து ஸ்டெப்பு கீழே இறங்கும், அதை இறங்குறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம கூட வந்து சார் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த பாலத்தை பற்றி நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் என்ன சார்? ஜபராஜ். ஜபராஜ். நீங்கள் எந்த ஊர்லேருந்து சார் வந்திருக்கீங்க? மார்த்தாண்டத்துலேருந்து. மார்த்தாண்டம் சொல்லும்போது இங்கே மாத்தூர்லேருந்து பக்கத்தில் தான் இல்லைங்களா? ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சரிங்க சார், இந்த பாலத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இந்த பாலத்துக்கு? ஓகே, அடிக்கடி வருவீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். சரி, இந்த பாலத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதாவது 2 மலை 2 பக்கம் இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து தண்ணி அங்கிட்டு கொண்டு போக முடியாத ஒரு சூழல். சோ இந்த தண்ணி அங்கிட்டு விவசாயத்துக்கு கொண்டு போறதுக்காக காமராஜரையோட காலத்துல திட்டமிட்டு இந்த பாலத்தை கட்டி இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு திட்டம் இது. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஓகே, சரிங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாலங்கள் வந்து வேற எங்கேயுமே கட்டினது இல்லை. அப்படி இருக்கிறதா தெரியல, எனக்கும் அந்த மாதிரி தெரியல. இல்ல, முதல் தடவையா நம்ம கேள்விப்படுறோம் கொண்டு போறதுக்காக பாலத்தை கட்டினதுன்னா பாலம் கட்டி இருக்காங்கன்னா இது ரொம்ப ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பாலம் இது. ரொம்ப சந்தோஷம். இப்ப வேற ஏதாவது ரெக்கார்டு இருக்கான்னு தெரியல, பட் ஆசியாவிலே மிக உயர்ந்த பாலம் இது. ஆமா. ஓகே, அந்த உயர்ந்த பாலத்துக்கு மேல இருந்து தான் நீங்க வந்து இப்போ இந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா தலம். நிறைய பணம் செலவு பண்ணி ரொம்ப தூரம், ரொம்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போக கூட தேவையில்லை. ரொம்ப அருமையான இயற்கை சூழல் நிறைந்த நல்ல ஒரு இடம். ரொம்ப சிம்பிள் பட்ஜெட்ல இங்க வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணி போகலாம். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் விட இல்லைங்களா? நிச்சயமா. உண்மையிலே கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பச்சைன்னு இருக்கிற மரங்களும் சுற்றி இருக்குது. தண்ணி போகிறது வேற இன்னும் கொஞ்சம் சுகமான ஒரு குளிர்ச்சியை உண்டு பண்ணுது உடம்புக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபாரின்லாம் போய் பார்க்கணுன்றத விட இங்கேயே வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடங்கள் இருக்குது, வெளியில் தெரியாமல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கன்னியாகுமரி சைடு வந்தவங்க சுற்றி பார்க்கணுன்னு வர்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு இடம். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஊருக்கு வருகை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். அந்த படிக்கட்டுக்கு 2 பக்கத்திலும் குழந்தைகள் விளையாட சிறிய பூங்காக்களும் இருக்குது. அந்த பூங்கால ஒரு பக்கத்துல இருக்கிற பூங்கா ஓரளவுக்கு சரியாக பராமரிக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இருக்கிற பூங்காவை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது. மனதிற்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அங்க இருக்கிற ஊஞ்சல் உடைந்து பொம்மைகள் எல்லாமே வந்து பரிதாபத்திற்குரிய நிலையில இருந்ததை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த பக்கத்தில் இருக்கிற பூங்காவை போல இந்த பக்கத்தில் இருக்கிற பூங்காவையும் பராமரித்தா நம்மளுடைய மாத்தூர் தொட்டி பாலத்தினுடைய அழகு இன்னும் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய சார்பாக தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் மிக சிறந்த சுற்றுலா தலமான இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை தமிழக அரசு மேலும் பொலிவுடன் பேணி பராமரிக்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அடுத்து பார்க்க போறது அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்கிற தம்பி ஒருத்தங்க இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. இந்த மாத்தூர் தொட்டி பாலம் எப்படி இருக்குதுன்றத அவங்க அசாமி லாங்குவேஜ்ல பேச போறாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத அசாமி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தயவு செய்து கமெண்ட்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நமஸ்தே जी, आपका नाम क्या है? बुट्ठो जी क्वेरी आप कहाँ से हैं? असम असम में. ओके. ये पुल कैसा है? क्या आपको इस बारे में कुछ कहना है? बैयाव जों फैदो बेरायनो मोजां बिराद मोजां जायगाया दलंखौ नायनानै फट' लाफैनो फैदो जों गासिबो दा जोङो बेरायबाय दं जों जायगाया मोजां दुगैनो मोजां दै सिनारि साफा मोजां दा जों गिदिंगासिनो सिङाव एसे पार्क ओरै दं दा जों खुसिया थांनोसै सानिफ्राय सिनारिफोराथ' जोबोद मोजां लवार बागान गोजा दं पाहार एरिया ठीक है भाई, बहुत अच्छा है, धन्यवाद. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத்தூர் தொட்டி பாலமானது திருவட்டாறிலிருந்து தோராயமாக 4 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலிருந்து தோராயமாக 46 கிலோமீட்டர் தொலைவிலும், குளித்துறை ரயில் நிலையத்திலிருந்து அதாவது மார்த்தாண்டத்திலிருந்து தோராயமாக 11 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து தோராயமாக 53 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. தெற்கு ஆசியாவிலேயே மிக உயரமான பாலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பா இந்த மாத்தூர் தொட்டி பாலம் பெற்றிருப்பது சிறப்பு ஆகும். புகழ்பெற்ற தென்னிந்தியா சுற்றுலா தலமாக மாறிவிட்ட இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை சுற்றி இருக்கிற இடங்கள் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணமா இருக்கு. பாலத்துக்கு மேல நின்று நம்ம பார்க்கும்போது விளை நிலங்களும், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களும், தென்னை மரங்களும், ரப்பர் மரத் தோட்டங்களும், வாழை மரங்களும் நம்மளுடைய கண்களுக்கு விருந்தளிப்பதாகவே இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமையா இருக்கிறது கண்கொள்ளா காட்சியாகும். மேல இருக்கிற தொட்டி பாலத்திற்கு கீழே இருந்து மேல போறதுக்கும், மேல இருந்து கீழே இன்னொரு பக்கத்துல இறங்குறதுக்கும் 2 பக்கத்திலும் படிக்கட்டுகள் இருக்குது. ஒருவேளை வாகனத்துல வந்தீங்க அப்படின்னா பாலத்தினுடைய முகப்பிலே மேலேயே பார்க்கிங் இருக்கு, அங்கேயே நீங்க வண்டிகளை பார்க் பண்ணிட்டு அப்படியே கூட நடந்து வரலாம். இப்ப நான் சொல்ல போறது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. என்னுடைய மனதில் தோன்றுறத நான் எப்பவுமே ஷேர் பண்றது என்னுடைய வழக்கம். பாலத்திற்கு 2 பக்கத்திலுமே நம்மளை போல சுற்றுலா பயணிகளை நம்பி கடை வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனல் வழியாக உங்களிடத்துல இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் மாத்தூர் தொட்டி பாலத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அங்குலம் அங்குலமாக ரசித்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். த்ரில்லிங்காக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இதை பற்றி நம்ம சாம் கிட்ட கேட்கலாம், என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஹாய் கைஸ், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ வழியாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா. விங்ஸ் ஆஃப் ஜோசப் சாம். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு. நான் உங்கள் சாமி சிஸ்டரோட சாம் கில்ஸ். ஸோ பின்னாடி பேரே இந்த ஸ்க்ரீனில் எங்கள் அப்பா இருக்காங்க. ஸோ பை கைஸ்.